பொங்கல் பண்டிகை அடுத்த வாரம் வர்றதுனால இப்போ பொங்கல் பானைலாம் செய்துட்டு இருக்கிறோம். இதை வந்து 50 ரூபாயிலேருந்து 600 700 வரைக்கும் பொங்கல் வைக்கிற பானை ரெடி பண்ணியிருக்கோம். சின்ன பொருள் செய்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பெரிய பொருள் செய்கிறதுனால ஒரு 3 நாள் 4 நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதனால ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கலர் அடிக்கிற பானையும் கலர் அடித்த பானையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க. கலர் அடித்த பானையும் வந்து நாங்கள் செய்துட்டு இருக்கோங்க. அது 100 ரூபாயிலேருந்து 600 வரைக்கும் வியாபாரம் பண்ணுறோங்க. இப்போ அந்த கலர் அடித்த பானையில் வந்து காலேஜுக்கு சமத்துவபுரத்துக்கு அரசு அதிகாரிங்க அவங்களாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதில் வந்து கலர் அடித்த பானை தான் வந்து மூவிங் நல்லா ஆகுது. ஏன்னா கலர் அடிச்சதுனாக்கா ஒரு ஜென்டிலாக இருக்கிறதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வாங்கிட்டு போயிட்டு கொண்டாடுறாங்க. பொங்கலை முன்னிட்டு பானைங்களாம் ரெடி பண்ணுறேன். ஆனால் எங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, மண் இல்லாதனால. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற மண்ணுக்கு தகுந்த மாதிரி செய்கிறோம். இப்போ எல்லாருமே புது பானையில் தான் பொங்கல் வைக்கணும். பொங்கலுக்கு என்ன பண்ணுறது, செய்யறதுக்கு ஆள் இல்லாததுன்னா என்ன பண்ணணும்? இது முடிவு தான் செய்கிறோம் நாங்கள். வேறு யாரும் செய்யறதுக்கு ஆள் கிடையாதுங்க. தெருல விரும்பி எடுக்கிறாங்க எல்லாம் பானைங்க வந்து எதிர்பார்க்குறாங்க கொடுப்பாங்கன்னு. யாரும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போயே இது செய்யறதுக்கு ஆளுன்னா அடுத்த ஜெனரேஷனில் இது செய்யறதுக்கு சுத்தமாக இருக்காது. இந்த தொழிலே முடங்கி போடலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.